முதல் வினா, உள்நாட்டில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாடுகளில் பதுக்குவோர்களை கண்டறிய இன்டர்போல் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய நடைமுறை எது? விடை, சில்வர் நோட்டீஸ். இன்டர்போலின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? பிரான்ஸ் நாட்டில் லியான் நகரில். சோதனை அடிப்படையில் இன்டர்போல் இந்த நடைமுறையை வெளியிட்டுள்ளது. இந்தியா உட்பட 52 நாடுகள் சேர்ந்துள்ளன. இன்டர்போல் வெளியிட்டுள்ள நிற அட்டைகளுக்கான காரணங்கள்: சிவப்பு நோட்டீஸ் கைது செய்ய, எல்லோ நோட்டீஸ் காணாமல் போனவர்களை கண்டறிய, ப்ளூ நோட்டீஸ் கூடுதல் தகவல்கள் அறிய, பிளாக் நோட்டீஸ் அடையாளம் தெரியாத உடல்களை கண்டறிய, கிரீன் நோட்டீஸ் எச்சரிக்கை வழங்க, ஆரஞ்சு நோட்டீஸ் உடனடி அச்சுறுத்தல் தெரிவிக்க, பர்பிள் நோட்டீஸ் குற்றவாளிகள் மறைக்கும் தகவலை தேட. பிசிசிஐயின் புதிய பொருளாளராக பதவியேற்றவர் யார்? விடை, பிரப்தேஜ் சிங். பிசிசிஐயின் பொதுக்குழு கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. ஐசிசி தலைவர் ஜெய்ஷா மற்றும் பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி ஆகியோர் கலந்து கொண்டனர். பிசிசிஐயின் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? விடை, தேவஜித் சைக்கியா. மூன்றாவது வினா, ஆயுதப்படை வீரர்கள் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை, ஜனவரி 14. ஆயுதப்படை வீரர்கள் தினமானது 2017ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய ஆயுதப்படையின் முதல் தலைமை தளபதியான KM கரியப்பா அவர்களின் நினைவு கூறும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நான்காவது வினா, ஜம்மு மற்றும் காஷ்மீரில் கந்தர்பால் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதை எந்த வடிவத்தை கொண்டுள்ளது? விடை, இசட் வடிவம் கொண்டுள்ளது. ககாங்கீர் மற்றும் சோனாமார்க்கை இணைக்கும். திறந்து வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. ஐந்தாவது வினா, இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? விடை, 1875ஆம் ஆண்டு ஜனவரி 15 அன்று துவங்கப்பட்டது. வானிலை ஆய்வு மையத்தின் 150வது கொண்டாட்ட விழா புதுடில்லியில் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். வானிலை மற்றும் பருவநிலைக்கு உகந்த நாடாக மாற்றும் நோக்கத்துடன் மிஷன் மௌசம் எனும் திட்டத்தை பிரதமர் மோடி துவங்கி வைக்கிறார். ஆறாவது வினா, துபாய் 24H கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட நடிகர் அஜித்குமாருக்கு வழங்கப்பட்ட விருது எது? விடை, ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ். ஏழாவது வினா, சுவாமி விவேகானந்தா யுவசக்தி திட்டத்தை துவங்கிய மாநிலம் எது? விடை, மத்திய பிரதேசம்.